பெரியாரிடமிருந்து எனக்கு பிடித்த ஒரு விஷயம் எதுவென்றால், என்னை பின்பற்றி வராதே, எப்போது நான் மாறுவேன் என்று எனக்கே தெரியாது என்று சொல்கிறார். இதேபோல தான் ஓஷோவும் சொல்லியிருப்பார். நான் என்னை பின்பற்றுகிற நபர்களை நான் உருவாக்குவதில்லை. நான் வெகு சில சீடர்களை உருவாக்குகின்றேன். அதேபோல சீடர்கள் என்கிறவர்கள் எனக்கு அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. அடிமை பத்திரம் எழுதி கொடுத்தவர்கள் கிடையாது. வாழ்நாள் முழுக்க எனக்கு தொண்டு செய்கின்ற நபர்களை நான் உற்பத்தி செய்யவில்லை. நீ பின்பற்ற வேண்டும் என்றால் உன்னைத்தான் நீ பின்பற்ற வேண்டும், என்னை அல்ல. அப்படி பல விதங்களில் போதித்திருக்கிறார்கள். இந்த போதனை தான் ஒரு மனிதனை சுயமாக இருக்க சொல்லிக் கொடுக்கின்றது. ஒரு மனிதனை சுயமாக இருக்க வாழ சொல்லித் தருகின்றது. அவன் காலில் அவனின் இருக்கும்படி ஒரு ஊன்றுகோலாக பயன்படுகின்றது. எப்போதுமே என்னை பின்பற்றி வா, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், என் கருத்துக்கு அடிபணிந்து போ என்பதெல்லாம் ஒரு மனிதனை வெகு முட்டாளாகவே நெடுங்காலம் வைத்திருக்கின்றது. சமீப காலத்தில் இல்லை, வெகு நாட்களுக்கு முன்பே, வெகு ஆண்டுகளுக்கு முன்பே விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தன்னுடைய மூளையின் பெரும்பகுதியை அவன் செலவழிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். அவன் மரணித்து போய்விட்டாலும் கூட அவன் பயன்படுத்தப்படாத அவன் மூளையின் பெரும்பகுதி அப்படியே இறந்து போய் விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரியார், ஓஷோ போன்ற மனிதர்கள் எல்லாம் தன் மூளையின் பெரும் பகுதி தன் வாழ்நாளில் பயன்படுத்தியவர்கள், செலவழித்தவர்கள். அதை கொண்டு மக்களுக்கு பயன்படும்படி நல்வழிகளில் பயன்படுத்தி அவர்களை அறிவுஜீவிகளாக ஆக்கியவர்கள். அப்படித்தான் பல கோடி மனிதர்களுக்கு இடையில் வெகு சில மனிதர்கள் மரணித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் பெரியார் தன் மூளையின் பெரும்பகுதியை செலவழித்து ஆய்வு செய்து வாழ்ந்து மிகப்பெரிய